மாண்புமிகு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி, ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதிகளில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக யானைகளுடைய புதிய வழித்தடங்கள் அங்கே உருவாகி யானைகளால் மக்கள் வாழிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழுகிற மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள், பல உயிர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யானைகளால் தாக்கப்பட்டு இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் இந்த நேரத்தில் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்று சொன்னால், கடந்த வாரம் கூட ஆத்தூர் தொகுதியினுடைய நீலமலை கோட்டை, பழக்கநூத்து, அதே போல ஒட்டஞ்சத்திரம் மலை அடிவார பகுதிகளில் அதிகமான யானை நடமாட்டங்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தென்னை கன்றுகளை, அதாவது வைத்து ஒரு 2-3 ஆண்டுகள், 4வது ஆண்டில் பலன் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கன்றுகளை அது வேரோடு பிடுங்கி அந்த கிழங்குகளை உண்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் பெரிதும் அங்கே அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழலை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கே சென்று பார்த்து வனத்துறை அமைச்சரிடத்தில் பேசி 2 கும்கி யானைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை அனுப்பி, அதிகாரிகளையும் அனுப்பி, இன்றைக்கு அங்கே அந்த யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் உட்புகாத வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பாக யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் வருவதை தடுப்பதற்கு உளவியல் ரீதியாக, யானைகளை உளவியல் ரீதியாக நாம் அங்கே வரவிடாமல் செய்வதுதான் இதற்கு ஒரு சரியான தீர்வு. இதை யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மூத்த விஞ்ஞானி ஏஜேடி சிங் அவர்கள், அவர் சொல்லியிருக்கார். ஜான் சிங் அவர் சொல்லியிருக்கார். எப்படின்னா, உளவியல் ரீதியாக அதை வரவிடாமல் தடுக்கணும், அதற்கான ரிசர்ச்சஸ் நிறைய நடத்தியிருக்காங்க. அவருடைய முதல் மாணவராக இருக்கக்கூடிய சிவகணேசன் என்பவரை கடந்த காலங்களில் நான் என்னுடைய மலைப்பகுதியில் யானைகளை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய அரசினிடத்தில் எடுத்து சொல்லி அவர் ஒரு சிறப்பு படையை அமைத்து கிராமங்களுக்குள் யானை வராமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை அன்றைக்கு எடுத்தார்கள். அதுபோன்று சிவகணேசனை போன்ற அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவங்கள, டாக்டரேட்டில் இருக்கக்கூடியவங்கள வர வச்சு அவங்கள கிராமங்களில் சிறப்பு படை அமைத்து யானைகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக காட்டு மாடுகள் பள்ளிகளுக்குள்ளும் அதே போல குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் கொடைக்கானல் பகுதிகளிலே வருகிற நிலை இருக்கிறது. அதையும் வனத்துறை தடுத்து அவர்களை காத்திட வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பில் நான் இந்த அரசின் கவனத்தை ஈர்த்தமைகின்றேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வனவிலங்குகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலையிலும், விவசாயிகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்ற நிலையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இப்பொழுது பேசியவர்களெல்லாம் குறிப்பாக அவர்கள் எடுத்துச் சொன்னது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து. இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து திருநெல்வேலியின் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும், திண்டுக்கல்லுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய ஐ. பெரியசாமி அவர்களும், அதுபோல விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயிகளுடைய குறைகளை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்து சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இன்று காட்டுப்பன்றிகள், குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக காட்டுப்பன்றிகளை எப்படி அடக்குவது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே 2023 அப்பொழுது அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த குழுவில் தலைமை வன பாதுகாப்பாளர் மற்றும் தலைமை வன உயிர் காப்பாளர் தலைமையில் விவசாயத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள், வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, அறிவியல் நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் என மொத்தம் 19 நபர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இந்த ஜிஓவையும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள்
இந்த வனத்துறையின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவரே ஆணையிட்டு நேற்று இந்த அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையின்படி இதுவரையில் இது காட்டுப்பன்றிங்கிறது இங்கே நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டியதைப் போல ஒன்றிய அரசு தான் எது எது வனவிலங்குகள் என்று அறிவிப்பது அதுதான். அந்த வனவிலங்குகள் அறிவிப்பு பட்டியலிலே இந்த காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது. அதை விலக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயும் அமைச்சர் பெருமக்கள் இங்கே பேசிய எல்லோருமே நீங்கள் அதை எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய மணியாக இருந்தாலும், நம்முடைய செங்கோட்டையனாக இருந்தாலும், நம்ம மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியாக இருந்தாலும், மாண்புமிகு உறுப்பினர் மனோகரன், மாண்புமிகு உறுப்பினர் ரகுராமன், மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன், மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் ஆகிய அனைவருமே மொத்தம் 24 பேர்கள் இந்த மனுவை 25 பேர்கள் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த வனவிலங்குகளினுடைய உபத்திரவத்தை எடுத்துச் சொல்லி இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த குழுவும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இருக்கிற பொழுதே நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையின்படி ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட விதியின்படி காப்புக்காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரையில் உள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை. ஒரு வருஷம், ஏன்னா அது நாம் அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டம், அது காட்டுப்பன்றி இருக்கிறதுனால நம்ம அதை 1 கிலோமீட்டர் வரல, அது பக்கத்திலே தான் இருக்கும், அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த 1 கிலோமீட்டர் வரல அது வந்துட்டு போயின்னு இருக்கலாம். அது சுட அனுமதி இல்லை. அதே நேரத்தில் காப்புக்காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு முதல் 3 கிலோமீட்டர் வரையுள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகள் பிடித்து மீள திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்காக வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மேலும் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இதையும் சொல்லியிருக்கிறோம். 1 to 3 கிலோமீட்டர் வரல அதை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க பிடிச்சி. அடுத்து இந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்தால், இந்த குழு பரிந்துரைத்தது 5 கிலோமீட்டர், ஆனால் முதலமைச்சர் சொல்லி விவசாயிகள் ரொம்ப பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால அதையும் குறைச்சி 3 கிலோமீட்டர் இந்த வனப்பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வருமானால் அதை சுடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ஜிஓவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. இது விவசாயிகளுக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.